மதுரையின் வீர மங்கை யாழினி என்ற சிறுமி தன் பாட்டியுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றாள். வானத்தை முட்டும் உயரமான கோபுரங்களை பார்த்து அவள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தாள். பாட்டி, இது எவ்வளவு பெரியது என்று கூவினாள். அவர்கள் கோவிலின் உள்ளே உள்ள பொற்றாமரை குளத்திற்கு சென்றார்கள். இந்த குளம் மந்திர சக்தி வாய்ந்தது யாழினி. இது நமக்கு கதைகள் சொல்லும் என்றார் பாட்டி. யாழினி மெதுவாக குளத்தின் நீரை தொட்டாள். அவள் நீரை தொட்டதும் குளத்தின் மேற்பரப்பில் ஒரு காட்சி விரிந்தது. மதுரையில் மீனாட்சி என்றொரு இளவரசி பிறந்தாள். அவள் 3 மார்பகங்களுடன் பிறந்தாள். ஆனால் அவள் ஒரு மாபெரும் வீராங்கனையாக வளர்ந்தாள். மீனாட்சி தன் படைகளுடன் பல நாடுகளை வென்றாள். அவளுடைய வீரத்தை கண்டு அனைவரும் அவளை மதித்தார்கள். அவள் தன் குதிரையில் ஏறி உலகையே வலம் வந்தாள். ஒரு நாள் அவள் இமயமலைக்கு சென்றபோது அங்கே சுந்தரேஸ்வரர் என்ற அழகிய கடவுளை சந்தித்தாள். அவரை கண்டதும் அவளுடைய 3வது மார்பகம் மறைந்தது. அவள் இதயம் அன்பால் நிறைந்தது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். தேவர்களும் தெய்வங்களும் கலந்து கொள்ள அவர்களின் திருமணம் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அவர்களின் தெய்வீக அன்பின் நினைவாக ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டது. நாம் இப்போது இருக்கும் இந்த கோவில்தான் அது என்று பாட்டி விளக்கினார். இப்போது யாழினிக்கு புரிந்தது. இந்த கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமல்ல. இது அன்பு, வீரம் மற்றும் தெய்வீகம் நிறைந்த ஒரு கதை. மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் அவர்கள் வணங்கிய போது அன்னை மீனாட்சியே தன்னை ஆசீர்வதிப்பது போன்ற ஒரு அமைதியையும் தைரியத்தையும் யாழினி உணர்ந்தாள். கோவிலை விட்டு வெளியே வரும்போது யாழினி அந்த கதையை தன் இதயத்தில் சுமந்து வந்தாள். மதுரை வீர அரசியின் மந்திர கதையை தன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது என்று அவள் அறிந்து கொண்டாள்.